கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் விசிக வழக்கறிஞர் காயல் அகமது சாயிப் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். ஆப்பரேஷன் சிந்தூருக்கு இந்தியா முழுவதும் உள்ள மக்கள் ஆதரவு தெரிவிக்கின்ற சூழல பார்த்தோம்னா, தற்போது ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர்ல ஒரு கடையில, அதாவது மைசூர் பாக், மோந்தி பாக், ஆம் பாக், கோந்த் பாக் என்ற இந்த மாதிரியான பல்வேறு பாக்கு, மைசூர் ஸ்ரீ, மோந்த் ஸ்ரீ, ஆம் ஸ்ரீ இந்த மாதிரியான ஒரு பெயர்லாம் மாற்றம் பண்ணி ஸ்வீட்லாம் வித்துக்கிருக்காங்க. இந்த சம்பவம் தமிழ்நாட்டு முழுவதும் பேசுபொருளா இருக்கிறது. பல்வேறு நெட்டிசன் போட்டு பொல பொலன்னு பொளந்துருக்காய்ங்க. பரமு கொஞ்சம் படிடான்ற மாரியான பல்வேறு கருத்துக்கள்லாம் வைக்கிறாங்க. இந்த சம்பவத்த நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க? ஆக்சுவலா இது ஒரு ஒரு கேலி பொருளா இருந்தாலும், நகைச்சுவையா இருந்தாலும், "என்னடா இப்படிலாம் பாடாப்படுத்துறீங்க?" அப்படின்னு கேட்க தோணுனா கூட, இந்த கிண்டல் கேலிக்கு பின்னாடி ஒரு ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தத்துடைய அந்த பாசிச சங் பரிவாரத்தினுடைய சூழ்ச்சியும் சேர்ந்தே இருக்கிறது. இது நான் ஆர்எஸ்எஸ் உடைய வெறுப்புல நான் ஒண்ணும் சொல்லல. அவங்க கடந்த காலங்கள்ல வரலாற்றுகளை திரித்தவர்கள். நீங்க பார்த்தீங்களா இல்லையா? அவுரங்கசீப் இருக்கிற முகலாய மன்னர்லயே ஒரு அருமையான மன்னர். அந்தப்புறம் இல்லாத ஒரே மன்னர் அவுரங்கசீப். அவர இவர எப்படி எந்த மாதிரியான ஒரு தீவிரவாதி மாதிரி சித்தரிச்சிருக்காங்க. அந்த அவுரங்கசீப்புக்கு அவ்வளோ வரலாற்று திரிபு பண்ணாங்கல்ல, அத மட்டும் பண்ணல. முகலாயர் ஆட்சி காலத்துல நிறுவப்பட்ட பெயர்கள் எல்லாம் மாத்துனாங்க. அதோடைய நீட்சி தான் இதா நான் பார்க்கிறேன். இன்னைக்கு பாக் அப்படிங்கிறது அலர்ஜியா இருக்கு. நான் சிரி என்று மாத்துறனால அவ்வளவு தமாசான மேட்ரு இது. அதுக்கு முன்னாடி ஒரு சீரியஸான மேட்டர் நம்ம சொல்றோம். இதுவரைக்கும் என்ன வரலாற்றுல சீரியஸான மேட்டரு? உதாரணமா பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்க மாத்துன பெயர் பட்டியல்லாம் பார்த்தா தெரியும். ஒவ்வொரு மாநிலத்திலையும் நாடு ஃபுல்லா. உதாரணம் ஃபைசாபாத் டிஸ்ட்ரிக்ட். அதை எப்படி மாத்திருக்காங்கன்னா, அயோத்தியா டிஸ்ட்ரிக்ட் மாத்திட்டாங்க. ஃபைசாபாத் நகரம் மிகப்பெரிய வரலாற்று பின்னாடி அது இருக்கிறது. முகலாய ஆட்சி காலத்துல ஒரு கலாச்சார தொட்டிலாக திறங்கியது. அது போல பாத்தீங்கன்னா அலகாபாத் அதை எப்படி மாத்திருக்காங்க, அது பிரக்யா நகர் அப்படின்னு சொல்லி மாத்திட்டாங்க. அது மாதிரி முஸ்தபாபாத் அதை எப்படி மாத்திருக்காங்க, ராம்பூரா மாத்திருக்காங்க. இது எல்லாமே உத்தரப்பிரதேசத்துல யோகி ஆதித்யநாத் ஆட்சி காலத்துல நடந்த எல்லா கூத்துலையும் நீங்க பாக்குறீங்க. இப்போ பனாரஸ வாரணாசின்னு மாத்தினாங்க. அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு. அது போல பாத்தீங்கன்னா கான்பூரை என்ன பண்ணிட்டாங்க, கான்பூர் தீஹத்தை ராமாபத் நகர்ன்னு மாத்துனாங்க. இப்படி நிறைய விஷயங்களை மாத்துனாங்கன்னு வைங்களேன். இந்த ஒரு தொனியில் வந்ததுதான் இந்த பேர் மாற்ற மேட்ரு. இதை நம்ம தமாசா எடுத்துக்கொள்றோம். ஆனா இவர்கள் அந்த பேரை மாத்தி விட்டுட்டோம்னு சொன்னா இந்த வரலாறு அழிஞ்சு போகும் இல்லையா? பழைய பேர்களை அப்படி வரலாற்றுல மறக்கடிக்கப்பட்டோம் என்று சொன்னால் அந்த அந்த நகர் ஏன் வந்தது, சம்பந்தப்பட்ட அந்த ஆட்சியாளர்கள் என்ன எப்படிலாம் ஆட்சி பண்ணாரு எல்லாம் மறக்கடிக்கப்பட்டு விடும். அந்த ஒரு பாசிச சித்தாந்தத்துல உருவானது அந்த நீ பாக்குங்கிற பேரை நான் உச்சரிக்க மாட்டோம், சிரி என்று போடுவோம் என்று சொல்றாங்க. எவ்வளவு பெரிய தமாசுங்கிற பாருங்க. அதை என்ன சொல்றாங்கன்னா, பாக்குக்கு பதிலா சிரி என்று பாருங்க, மைசூர் பாக், மைசூர் சிரி அப்படி என்று சொல்றாங்க. அப்ப சிரி இஸ் ஈக்குவல் டு பாக்குங்கிறான். பாக் என்றால் சிரி, சிரி என்றால் பாக் என்று சொல்கிறார்கள். இப்ப நான் என்ன கேட்கிறேன், அப்ப சிரி என்று நிறைய வரும்ல, என்ன பண்றது? இப்ப பாகிஸ்தானை எப்படி கூப்பிடணும்? பாகிஸ்தான் நாட்டை எப்படி அழைக்கிறது? திரி திரிகிஸ்தான் அழைக்கணுமா? இப்ப திரி ரவிசங்கர் இருக்காரு, அவர் எப்படி கூப்பிடணும்? இப்ப பாக் என்றால் சிரின்னு சொல்லியாச்சு, சிரி என்றால் பாக்கு, அப்படிதானே? அப்ப ஸ்ரீ ரவிசங்கர பாக்கு பாக்கு ரவிசங்கரு அப்படி கூப்பிடுவோமா? எப்படிப்பட்ட தமாசுங்கிறது பாருங்கள். அப்ப இந்த ஸ்ரீ என்கிற சொல்ல திணிக்கிறாங்க. ஸ்ரீ என்ற சொல் எங்க உள்ளது? சமஸ்கிருதத்தில் உள்ளது, சான்ஸ்கிரிட்ல உள்ளது. ஸ்ரீ என்ற சொல்லுக்கு ஒரு டிவோஷனலு, மரியாதைக்குரிய அந்த லக்ஷ்மி இருக்காங்கல்ல, அவருடைய கடவுள் லக்ஷ்மியின் பெயரால் ஸ்ரீ என்று சொல்வார்கள். அதை என்ன செய்யறாங்க, இந்து கடவுள் ஸ்ரீ என்றால் லட்சுமியை குறிக்கும். அப்போ செல்வத்துக்குரியான கடவுள் வைத்திருக்கார்கள் இல்லையா? அப்போ அதை கொண்டு திணிக்கிறார்கள். அப்ப இப்படிப்பட்ட ஒரு மூடத்தனமான முட்டாள்தனமான 4 பேர் பார்த்தா காரி துப்பக்கூடிய அளவுக்குள்ள வேலைகளையும் பார்த்திருக்கிறார்கள். அப்ப பாக்கு என்றால் சிரி. இப்ப போய் நான் ஸ்வீட் கடையில போய் 1 கிலோ ஸ்ரீ தாங்கன்னா என்ன செய்வான்? நல்ல மூட்ல சிரிச்சுட்டு அனுப்பி விட்டுருவான் நம்மள. வேற மாதிரி மூட்ல இருந்தான்னு வைங்க, ஸ்வீட் கடைக்காரன் செருப்பு அடிக்க போட மாட்டாடா. இப்ப இவங்களுடைய கேலி இவங்களை வேலைகளை ஃபுல்லா பாத்தீங்கன்னா நகைப்புக்குரியதாக இருக்கிறது.
பாக்கியராஜ் எப்படி எப்படி கூப்பிடுறது அவரை? ஸ்ரீராஜ்னு கூப்பிடுறதா? பாக்கியராஜ் ஸ்ரீதேவி. ஸ்ரீதேவி எப்படி அழைப்பீங்க? பாக்கிய தேவியா? சரி, பாக்கு வெட்டி இருக்க, அது எப்படி எப்படி சொல்றது? பாக்கு வெட்டி உங்க கிராமத்துல எல்லாம் இருக்கும், பாக்க வந்து வெட்டுறது. பாக்கு வெட்டி எப்படி போடுறது? ஸ்ரீக்கு வெட்டியா? அப்ப ஸ்ரீங்கிறதுக்கு வந்து தமிழ் சொல்லு வந்து திரு. திரு மரியாதைக்குரிய அப்படி வரும்ல. அப்ப திரு என்று போட்டா கூட வரமாட்டிருக்கு. இப்ப பாக்கு வெட்டி எப்படி திருன்னு போடுவீங்க? திருக்கு வெட்டியா? திருவெட்டியா? என்னது இது? அப்ப பாத்தீங்கன்னா முள்ளுக்கு பொன் தமாசு பண்ணிக்கிட்டு, மக்களை வந்து கிண்டலும் சேப்பாக்கம் கேலியும் பண்ணிக்கிட்டு, இது எல்லாம் திசை திருப்புறாங்க. சேப்பாக்கம் சேப்பாக்கம் ஸ்டேடியத்தையே வந்து ஸ்ரீபாக்கமா, அதாவது ஸ்ரீயான்னு கேக்குறாங்க. தாங்க கேட்கிறோம். நம்ம என்ன கேட்கிறோம்னா, இப்ப நிறைய பேருக்கு வந்து இப்ப ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் சொன்ன மாதிரி, இப்ப நிறைய வந்து அவங்களுடைய ரிஷிகள் முனிவர்கள் பேர்லாம் ஸ்ரீ என்று இருக்கிறது. இந்தியாவில இப்ப ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவாக்கு ரொம்ப ஃபேமஸான ஸ்ரீவில்லிபுத்தூர். அது எப்படி கூப்பிடணும் அழைக்கணும் சொல்லுங்க? பாக்கு வில்லிபுத்தூர்னு கூப்பிடுமா? ஏன்னா சிறி என்றால் பாக்குன்றீங்க, பாக்குன்றா சிறின்றீங்க. அப்ப பாக்குக்கு பதிலா சிறிதான் பயன்படுத்தணும் அப்படி சட்டமாவே ஏத்துங்க. நீங்க சட்டம் ஏற்ற வரைக்கும் வந்து நம்ம வந்து பாக்கையும் சிறியும் வந்து ஈக்குவல் சொல்லிட்டு போயிட்டீங்க. மைசூர் பாக், மைசூர் ஸ்ரீ, லால் பாக், லால் ஸ்ரீ. ஏன்னா அப்படி போயிட்டோம்னா அப்ப சிறிங்கிற விஷயத்துக்கு வந்து பாக்குன்னு பயன்படுத்தணும். என்ன பண்றது? சார் இப்ப சிறிங்கிற இதுல மேட்டர்லாம் வந்து பாக்குன்னு ஆகும்ல. இது கூடுதலா பார்த்தோம்னா, இது ஃபுல்லா வட இந்தியாவுல தான் நடக்குது. தென்னிந்தியாவுல இந்த மாதிரியான சம்பவம்லாம் இல்லைல்ல. ஏன்னா இங்க திராவிட மண்ணுங்க. இப்படிலாம் வந்து கோமாளிகள் வருவார்கள் என்று தெரிஞ்சுதான் நூற்றாண்டுக்கு முன்னாடியே இங்க வந்து தந்தை பெரியார் வந்து ஆழமா ஊண்டிட்டு போயிட்டாரு. சமூக நீதி கருத்தை, பகுத்தறிவான கருத்தை வந்து ஊன்றி விட்டு சென்று விட்டார். அதனால வந்து இங்க வந்து என்ன இந்த மாதிரி கோமாளித்தனங்கள் எல்லாம் இப்ப எங்கெல்லாம் வந்து என்னன்னா, பால் குடிக்க போனோமா, சாணத்தை திப்போமா, மாட்டு மூத்திரத்தை குடிப்போமா. அப்ப எதை குடிக்கணுமோ அதை நம்ம குடிக்கிறோம், எதை சாப்பிடணுமோ அதை நம்ம சாப்பிடுறோம். நம்ம எதை வீசி எறியுமோ அதை சாப்பிடுறாங்க. இப்படிதான் மூளை வேலை செய்யும். கொஞ்சமாவது நீங்க வந்து சோறு சாப்பிடுங்கப்பான்னு சொல்ல வேண்டியதான். கடுமையான வார்த்தை இப்ப நினைக்க கூடாது. இது ஒரு அது உலக நாடுகள் என்ன நினைக்கும்? பாகிஸ்தான் மீது உனக்கு நமக்கு வெறுப்பு இருக்க வேண்டும். நம்முடைய எதிரி நாடு. அவர்களை பொருளாதார ரீதியா நம்ம நசுக்கணும். அவர்களை வந்து இந்தியா எப்படி நம்ம இந்தியாவுக்கு எதிரி நாடாக அவர் இருக்கிற காரணத்தால இவங்க சொல்றாங்க. ஆனா பாகிஸ்தான் இந்த சிந்தூர் ஆபரேஷனுக்கு பிறகு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் வேற லெவல்ல போயிட்டு இருக்காங்க. அவன் பெரிய லாபி பண்ணிட்டு இருக்கிறான். நான் வந்து பெஹல்காம்ல நான் தாக்குதல் நடத்தவில்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறான். ஆதாரத்தை தாங்கள் என்று சொல்றான். ஆனா நம்ம இது வரைக்கும் மோடிஜி என்ன செய்யல, ஆதாரத்தை கொடுக்காம ஒவ்வொரு நம்ம பிரதமர் வந்து ஒவ்வொரு ஊரா போய் ராஜஸ்தான்ல இன்னைக்கு பேசியிருக்கிறாரு. நான் வந்து ரத்தம் பெஹல்காம் கொதிக்குது. அடித்ததுக்கு ஆபரேஷன் சிந்தூர்ல கலக்கிட்டோம்ல அப்படிங்கிறாரு. அங்க சவுதி அரேபியால இருந்து இந்த வந்து பெஹல்காம்ல அட்டாக்கு தெரிஞ்சு ஓடி வந்தாரு. நானும் நினைச்சேன், ஓஹோ பிரதமர் மோடி ஓடி வந்து விட்டார். இருக்க மணிப்பூர் பத்தி எரியும் போது போகாத மோடிஜி அவர்கள் பெஹல்காமுக்கு டைரக்டா போய் இறங்க போறாருன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நேரம் இறங்குனது பீகார் எலெக்ஷன் கேம்ப்ல இறங்கிட்டாரு. அங்க நான் பாத்துக்கிறேன், அடிச்சிருவேன், புடிச்சிருவேங்கிறாரு. இப்ப என்ன வந்திருக்கிறது இப்ப நியூஸ்? பாகிஸ்தானை வந்து அந்த அட்டாக் பண்ண முன்னாடி, தீவிரவாதிகள் பதுங்கியிருந்த அந்த டென்ட்டை அட்டாக் பண்ண முன்னாடியே பாகிஸ்தான் நாட்டுக்கு எப்படி தகவல் கொடுக்கலாம்? இப்ப தகவல் கொடுத்திருக்கிறாங்க. ராஜு ராகுல் காந்தி கேட்கிறாரா இல்லையா? இப்ப இன்னைக்கு வரைக்கும் வந்து ஜெயராம் ரமேஷ் கேட்டிருக்காரு. ஏன் இதை வந்து இன்னைக்கு வரைக்கும் பெஹல்காம் தீவிரவாதிகளை நீங்க ஏன் பிடித்து கொடுக்கவில்லை? பாகிஸ்தானுக்கு நீங்க தகவல் கொடுத்தீங்க. பார்லிமெண்டரி ஜாயிண்ட் கமிட்டி, அதாவது சிறப்பு பாராளுமன்றத்தை நீங்க ஏன் கூட்டவில்லை? இப்படிலாம் கேட்கிறாங்கல்ல. அப்ப இந்த கேள்விகளை எல்லாம் மறைப்பதற்கு தான் பாகிஸ்தான் மீது நாங்க என்ன செய்யறோம் பாத்தீர்களா என்று காமிக்கிறார். இப்படியா போய் காமிக்கணும்? மைசூர் பாக்குல பாக்கு இருக்கு சொல்லியா வந்து நீங்க வந்து சிறி என்று கொண்டா எவ்வளவு ஒரு கேலி கூத்து என்று பாருங்கள். பாகிஸ்தானை வந்து எப்படி நீங்க ஓரம் கட்டுங்க, அதாவது வந்து உலக நாடுகளும் தனிமைப்படுத்துங்க. அந்த வேலை நம்ம செய்யணும். அங்க போய் நின்றுகிட்டு உதாரணம் விட்டுட்டு கடைசியில் டொனால்டு ட்ரம்ப் என்ன சொல்றாரு? இன்னைக்கு வரைக்கும் சொல்றாங்க, மானத்தை வாங்குறாங்க, இந்தியாவுடைய மானத்தை வாங்குகிறார். நான் தான் இன்னைக்கு கூட இப்ப சொன்னேன் வாங்குறாரு. போறேன். இன்னைக்கு கூட நான் தான் சொல்லியிருக்காரு. நான் தான் நிப்பாட்ட சொன்னேன். ஒரு 2 பதில் நாள் சொல்ல கழிச்சு வேற மாதிரி பண்றாங்கன்றாங்க. அதான் நான் வந்து பிசினஸ் நிறுத்திடுவேன்னு சொன்னேன். பாகிஸ்தானை இந்தியாவும் போற நிப்பாட்டிட்டேன் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. மானத்தை வாங்குறாரு. நான் கேட்கிறேன், நம்ம இந்திய நாடு நம்ம எவ்வளவு உயர்ந்த நாடு. நம்ம எங்கேயோ இருக்கிறோம். கல்வியில, பொருளாதாரத்துல, உற்பத்தியில நம்ம எங்கேயோ இருக்கிறோம். 4.2 ட்ரில்லியன் யூஎஸ்ல நம்ம உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். தம்மா துண்டு பாகிஸ்தான் சோத்துக்கு இல்லாத பையன் 375 பில்லியன் தான் இருக்கிறது.
மகாராஷ்டிராவும் தமிழ்நாடும் சேர்ந்தா அவன் ஜிடிபியோட தாண்டி போய் விடுவோம். அவனையும் நம்ம கம்பேர் பண்ணலாமா முதல்ல? எவ்வளவு பெரிய இழுக்கு. நாம யாரோட வந்து மல்லு கட்ட வேண்டும்? நம்ம யாரோட கம்பேர் போகணும்? சைனாவோட கம்பேர் பண்ணணும். நாம வந்து ஒரு அமெரிக்காவோட கம்பேருக்கு போனோம். அதையும் விட்டு போட்டு நான் வந்து பாகிஸ்தானை அடித்து விட்டேன். அங்க வந்து ட்ரெண்ட்ல குண்ட போட்டுட்டா பாத்தீர்களா சிந்தூர் பாக்குக்கு பதிலா சிரி என்று சொன்னால் எல்லாம் உலகமே கைகூட்டி சிரிக்கும். சிரி சிரி என்பதுல வந்து சூழ்ச்சி இருக்கிறது. ஒண்ணு அதுல இருக்கக்கூடிய சமஸ்கிருத திணிப்பு. 2வது வழக்கம் போல வந்து பாசிச கும்பல் வந்து அந்த வரலாற்று பெயர்களை எல்லாம் மறைப்பார்களே அந்த லிஸ்ட்ல இது வருதாங்கிறதை பார்க்கிறோம். 3வது இது நகைப்புக்குரியதாக மாற்றி அசலான மேட்டருக்கு பாருங்க அந்த ஆபரேஷன் சிந்தூர் அதுல வந்த கேள்விகள் இருக்கு பாருங்க. இதையெல்லாம் மடை மாற்றக்கூடிய வேலையாக இருக்குமோ என்று நான் கருதுகிறேன். ஒருவேளை வந்து அந்த ஸ்வீட் கடைக்காரு, அந்த ஸ்வீட் கடை ஓடாததனுடைய விரக்தியில கூட இந்த மாரி பண்ணுவாரா? இந்த மாரி ஒண்ணு பண்ணி விடுவோம். தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்ல நம்மள போட்டு துவப்பாய்ங்க. அதன் மூலமா நம்ம கடந்து ஃபேமஸ் ஆகட்டும். ஏன்னா கடந்த காலங்கள்ல நமக்கெல்லாம் தெரியும். இந்த மாரியான பல்வேறு சர்ச்சைக்குரியத பண்ணி, அடுத்து அந்த கடைய வந்து ஃபேமஸ் பண்ணாங்க. அந்த மாரியான ஏதாவது ஒரு சம்பவம் பண்றாங்களா? இப்ப அதான் இப்போ அது கூட இருக்கலாம். நீங்க சிந்திக்கிறதே பாத்தீங்கன்னா, எதையாவது சொல்லி பேமஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம இவர் இருக்காரு பாருங்க. மதுரை ஆதீனம். ஆதீனத்துடைய பேர்ல நிறைய சிடி சிடி நிறைய வரும். மகர சிறைட்டு. இப்ப அவரை எப்படி கூப்பிடுறதுக்கு நம்ம யோசிச்சு கொண்டிருக்கிறேன். பாக்கி பாக்கி என்று போட வேண்டுமா? சரி இந்தியாவுல இருக்கக்கூடிய நகரங்கள் நிறைய பாக்குன்னு முடியுமே. லால் சவுக், லால் பாக் நிறைய பாக்குன்னு முடியும். அப்ப அதையெல்லாம் வந்து எப்படி மாத்துறதா என்னது? மைசூர் பாக்குன்னு மாத்திட்டீங்க. நிறைய பாக்குன்னு வருது. நிறைய வந்து ஊர்களை பாத்தீங்கன்னா இப்ப அடிச்சு பாருங்க. எத்தனையோ ஊர்கள் வந்து பாக்குன்னு முடியும். பாக்குன்னு தொடங்குகிறது. இப்ப அதையெல்லாம் வந்து என்ன என்ன பண்றது? இது ஒரு ஒரு கேலி சித்திரமா இல்லையா? இப்ப மைசூர் பாக்கு நீங்க கேட்ட மாதிரி ஸ்வீட் கடைக்காரங்க எல்லாம் வந்து என்ன செய்றாரு? நிர்ணயிக்கக்கூடிய அளவுக்கு இதை ஒரு வைரல் ஆக்கி இதை ஒரு பேசு பொருளாக்கி பார்த்தீர்களா? பாகிஸ்தானுடைய பேரை நாங்க அழித்து விட்டோம். இந்த வடிவேல ஒரு காமெடியில சொல்லுவாங்கல்ல, தமிழ்நாட்டுக்கு ஏன் வந்து ஒன்றிய அரசு, மத்திய அரசு திட்டங்கள்லாம் வரமாட்டிருக்குன்னா, டெல்லியில இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து முளம் போட்டு காமிப்பாரு. ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கிறோம். இந்த தமிழ்நாட்டை தூக்கி டெல்லி பக்கத்துல வைக்கணும், அல்லது டெல்லியை தூக்கி தமிழ்நாட்டு பக்கத்துல வைக்கணும்னு சொல்லி இந்த மேப்பை போட்டு காமிப்பாரு. அந்த கேலி கூத்த விட ஒரு மோசமாக இருக்கிறது. இது 23ஆம் புலிகேசில வேணா அவர் ஒரு காட்சியா வைத்திருக்கலாம். மைசூர் பாக்கு பதிலா மைசூர் சிரி என்று போட்டாரு. வேற என்னத்த சொல்றீங்க? சரிங்க சார். பல்வேறு நகைச்சுவையான கருத்துக்கள்லாம் பகிர்ந்திருக்கோம். மக்களும் இந்த இந்த மாரியான நகைச்சுவைலாம் நெனச்சு அப்பப்ப அரசியல் பரபரப்பான அரசியலுக்கு மத்தியில சிரிச்சுட்டு போட்டும். இருந்தாலும் இந்த நேரத்துல வந்து பல்வேறு கருத்துக்கள பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி.